எல்லாருக்கும் ஷாலோம். ரொம்ப சாஃப்டான, டேஸ்டியான, சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உளுந்து எடுத்து அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஊற வச்சுக்கிடணும். எனக்கு இந்த உளுந்து ஊறுறதுக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது நார்மலாக மெதுவடைக்கு மாதிரி அரைக்கணும் தேவையில்லை. இட்லி தோசை அந்த மாதிரி அதிகமாக தண்ணி ஊற்றி அரைச்சா போதும். ஸோ இது கூட ஒரு முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணுறனால ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் தனி டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் இருக்க மாவு இருக்கும்போதே வந்து நீங்கள் முட்டையை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஏன்னா அது கூட நம்ம மிக்சியில் அரைக்கும்போது முட்டை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதை வந்து இன்னொரு பவுலில் வந்து இந்த மாவு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு நான் அரைச்சிருக்கேன். உப்பெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா, குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், குட்டியாக கட் பண்ண இஞ்சி, கறி லீஃப் குட்டியாக கட் பண்ணது, அப்புறமா க்ரஷ் பண்ண குருமிளகு, இதெல்லாம் சேர்த்து வேணும்னா கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை போட்டனால நம்ம சோடா உப்பு ஒன்றும் தேவையில்லை. இப்போ பாருங்கள், பேன் நல்லா சூடாயிடுச்சு. எல்லாத்துலேயும் நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ ஒவ்வொரு குழியாக வந்து மாவு வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ அரோமாவாக இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா வேகட்டும். மேலே பப்பிள்ஸ் மாதிரி வரும். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ஆயிலும் வந்து ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றலை அப்படின்னா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்நாக்ஸு. இப்போ பாருங்கள், மேலே வந்து பப்பிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்படி தொட்டாலே போதும். ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் திருப்பணும் தேவையில்லை. ஜஸ்ட் தொட்டாலே போதும். நம்ம திருப்பி போட்டுடலாம். பணியாரம் மட்டுமே கொஞ்சம் மேலே கொஞ்சம் மாவு அப்படி வேகாமல் இருக்கும். அந்த ஸ்டேஜில் திருப்பி போடுங்க. அப்படின்னா தான் அடியில் வந்து அப்படி முறுமுறுங்கிற ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போது மேலே மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த நான் நார்மலாக செய்கிற ஸ்நாக்ஸை விட இந்த ஸ்நாக்ஸு கொஞ்சம் நான் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இது வந்து உளுந்தில் செய்கிறனால கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதனால தான். ஸோ நான் இப்போ டீயும் எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க மக்களே. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டான, குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.